சோழ அரசரையே கலிங்கத்து பீமன் சிறையில் அழைத்துக்கான் என்பதை கேட்டதும் கர்நாகர பல்லவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் எரிமலை போல் சீறினான். அந்த பெரிய சுங்க மண்டலமே ஒரு நின்று முறைந்திருந்தது. கர்நாகர பல்லவன் ஆவேசத்தோடு கத்தினான். அவனது குரலில் அக்னி துளிகள் தெரித்தன. அந்த கர்ஜனையை கேட்ட சுங்க அதிகாரி திகைத்து போனார். அவன் சுதாரிப்பதற்கு வாலியந்திய இரு காவல் வீரர்கள் கர்நாகரனை நெருங்கிவிட்டார்கள். திடீரென நிலைமை கைமணி பொழுதை உடந்த கர்நாகரன் இன்னல் வேகத்தில் தன் வாளை உருவினார். சரால் என்ற சத்தத்துடன் அந்த இரு வீரர்களின் வாள்களையும் தடுத்து நிறுத்தினான். அதே நொடியில் தன் இருப்பு குச்சையில் இருந்த குருவாலை எடுத்து ஒரு வீரனின் வயிற்றிலும் தன் பெரிய வாளை மற்றொரு வீரனின் கழுத்திலும் பாய்ச்சினான். எல்லாம் சில நிமிடங்கள் நடந்து கொண்டிருந்தது. இரண்டு வீரர்களும் ரத்த வெள்ளத்தில் தரையில் சாய்ந்தனர். சுங்க மண்டபமே பொருத்தமாக மாறியது. வியாபாரிகள் அதனை அடித்து ஓடினர். யார் இவரே என்று இரண்டு வீரர்களின் ஒரு முடி வீட்டுட்டாரே என்று அங்கிருந்தவர்கள் அஞ்சினர். மண்டபத்தில் இருந்த பந்தங்கள் கீழே விழுந்து ஏறிய அந்த கோயில் குழப்பத்திலும் கர்நாகரன் புத்திசாலித்தனமாக செயல்பட்டான். மக்களோடு மக்களாக புகுந்து நழுவி சென்று தன் குதிரையை அவிழ்க்க முயன்றான். அப்போது அவனை தடுத்த சுங்க அதிகாரி அவன் கையை பிடித்து, வேண்டாம், குதிரையை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் என்னுடன் வாருங்கள் என்று ரகசியமான ஒரு மறைவிடத்துக்கு கூட்டிச் சென்றான். அந்த சுங்க அதிகாரி கர்நாகரனை ஒரு மறைவிடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு அங்கியை கொடுத்து, இந்த அரேபிய மேலங்கியை உங்களால் மறைத்துக் கொள்ளுங்கள், இது உங்கள் தலைமுதல் கால்வரை மறைத்துவிடும். அந்த தெருவில் போகும் அரேபிய வணிகர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து ஊருக்கு நுழையுங்கள். வெளிநாட்டு வணிகர்கள் தங்கு பகுதியில் சென்றால் யாரும் உங்களை தர மாட்டார்கள், பிறகு சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். அதிகாரி சொன்னபடியே கர்நாகரன் அந்த அங்கியை கூட்டிக் கொண்டு பாலு சுருங்க போட்ட வாசலை நோக்கி நடந்தார். அங்கு காவலாளிகள் ஒவ்வொருவரையும் தீவிரமாக சோதித்துக் கொண்டிருந்தனர். அவன் புத்திசாலித்தனமாக செயல்பட்டான். ஏற்கனவே சோதனையை முடித்து உள்ளே சென்ற ஒரு அரேபிய வணிகரின் மூட்டையை சுமது போல் அவர் பின்னாடியே சென்றான். காவலாளி முதலில் அவனை கவனிக்காமல் விட்டுவிட்டான். ஆனால் துஷ்டமாக கர்நாகரனின் அங்கின் கீழே தெரிந்த வாளின் நுனியை ஒரு காவலாளி பார்த்து விட்டான். நில்லு, என்ன இது என்று கத்திபடி அவனை நெருங்கினான் காவலாளி. சற்றும் தாமதிக்காத கர்நாகரன் தன் மேலங்கியை கழற்றி அந்த காவலாளி முகத்தில் வீசி எறினான். அந்த நொடிய தன் வாளை உருவி தன்னை சூழ்ந்த 4 காவலாளிகளை சமாளித்து ஒருவன் வெட்டி வீழ்த்தினான். இந்த வேகத்தில் அந்த துறைமுக நகரின் வீடுகளுக்கு பாய்ந்து மறைந்தான். தன் வீடை காத்துக் கொள்ள கர்நாகரன் எங்கு செல்கிறோம் என்று தெரியாமலேயே ஓடினான். அவனை பிடிக்க 10-15 காவலாளிகள் பின்னாடியே தொடுத்து வந்தது. அன்று பால் போன்ற நில ஒளி வீசிக் கொண்டிருந்தது. பாலு நகரத்தின் நடுப்பகுதியில் நில ஒளியில் வெள்ளையென மின்னியது. ஆனால் வீடுகளின் தாழ்வாரங்களோ கும்மிருட்டாக இருந்தன. அந்த நகரம் பார்ப்பதற்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு மனித இதயம் போலவே காட்சியளித்தது. கருணாகரன் காவலாளியின் கண்ணில் படாமல் இருக்க இருள் சூழ்ந்த பகுதியிலேயே ஓடினான். ஆனால் அவன் ஓடிய காலடி ஓசியை வைத்து காவலாளில் அவனை நெருங்கிக் கொண்டே இருந்தனர். எந்த நேரத்திலும் பிடிபடலாம் என்ற ஆபத்தான சூழலில் சட்டென்று ஒரு பெரிய மாளிகையின் தாழ்வாரத்தில் ஒழிந்து அங்கிருந்து நல்ல இருள் சூழ்ந்த மாறிக்கூடை பகுதிக்கு ஏறிய தொடங்கினான். அந்த பல அடுக்கு மாளிகையின் சோர்களில் இருந்து பிடிகளை பிடித்துக் கொண்டு மிகவும் சாமர்த்தியமாக மேலே இளைய பல்லவன் கீழே பார்த்தால் அதரபாதாளம் போல் தெரிந்தது. ஒரு சிறுகுடி நடுவினாலும் மரணம் நிச்சயம். ஆனாலும் குறிச்சலுடன் நகர்ந்து ஒரு மூலையில் இருந்த ஜன்னல்களை கண்டான். இந்த எச்சரிக்கையுடன் அந்த ஜன்னலை பிடித்து தாவி சத்தமே வராமல் ஒரு அறைக்குள் குதித்தான். அதிர்ஷ்டவசமாக அந்த அறையில் யாருமே இல்லை. அங்கே எரிந்து கொண்டிருந்த ஒரு சிறுவிளக்கு கூட அவனுக்கு பெரும் ஆறுதலாக தெரிந்தது. யாராவது உள்ளே நுழைத்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்த கர்நாகர பல்லவன் அங்கிருந்த திருச்சிலைக்கு பின்னால் ஓடி ஒளிந்து கொள்கிறான். கையில் வாழ்வுடன் தன்னை தற்காத்து கொள்ள காத்திருக்கிறான். அப்போது அங்கு சிறிது நேரத்தில் அந்த அறைக்குள் ஒரு முகம் நுழைகிறது. அது ஒரு பெண் போட்டியில் நான் அவருடைய கையில் சாப்பிட்டு பயத்தில் நடந்து கொள்கிறான். அந்த பெண் மென்மையாக நடந்து வருவதை கதவி காலிடுகிறாள். அவள் பிறகு ஆடைகளை மாற்ற தயாராகிறாள். மென்மையான குலத்திற்கு ஒரு பெண் ஆடை மாற்றுவதை பார்ப்பது கவலையில் தன் கண்களை இருக மூடிக்கொள்கிறான். பயத்தில் அவன் கைகள் திரைச்சிலையை பலமாக பிடித்ததால் அந்த திரை அசைந்தது. திரைச்சிலை அசைவதை கண்ட அந்த பெண் துடிக்கிட்டு அந்த திசையை பார்க்கிறாள். பல போர்களை கண்ட வீரனான கர்நாகர பல்லவன் இதுவரை பயம் என்ற ஒன்றை அறியாதவன். ஆனால் இப்போது ஒரு அழகிய பெண்ணின் கதவை தாளித்து விட்டு ஆடை மாற்ற தோன்றுவதை கண்டு நிலைவிழ்ந்து போகிறான். பயத்தினால் திரைச்சிலையை இடது கையில் இறுக பற்றிக் கொண்டு கண்களை மூடிக்கொள்கிறான். கண்கள் மூடியிருந்தாலும் அவனது கற்பனை திறன் அதிகமாகி அடுத்து என்ன நடக்கும் என்று யோசிக்க தொடங்குகிறான். நான் இருப்பதை அறிந்த அந்த பெண் குசலிட்டால் உடனே வீரர்கள் ஓடி வருவார்கள், மீண்டும் ஒரு முறை சண்டை வரும் என்று தனக்குள் பேசிக் கொள்கிறான். அவள் கூச்சலோடு என எதிர்பார்த்த பல்லவன் அசையாமல் இருக்கிறாள். ஆனால் ஆடை மாற்றம் முற்றும் அந்த பெண்ணால் ஏற்படும் தர்மசனமான நிலையிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று அவன் தவிப்போடு நிற்கிறான். உடனே அறையில் மறைந்திருந்த பல்லவன் அந்த பெண் தன்னை பார்த்தவுடன் அலறுவாள் என்று நினைத்தான். ஆனால் அதற்கு மாறாக அவள் மிகவும் நிதானமாக அதிகாரத்தோடு வா வெளியே என்று அழைக்கிறான்.